Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra. It is 2.2 second sum. Solve 1 by mod of 2x minus 1 less than 6 and express the solution using the interval notation. So interval notation na ஒண்ணுமே இல்ல, இந்த symbol and இந்த symbol இந்த மாதிரி குறிக்கக்கூடியதுல குறிக்கக்கூடியதான் interval notation. So இந்த symbol நம்ம குறிச்சு காட்டணும்னு சொல்லிக்கிறதுக்காக சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்ச பிறகு ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு 1 by 2x minus 1 இருக்குது less than 6ன்னு. ஸோ இதை நீங்கள் தலைகீழ மாற்றிக்கங்க. ஸோ அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ தலைகீழ மாற்றிருந்தா ரெசிப்ரோக்கல் 2x minus 1 இந்த மாதிரி வரும், அவ்வளோ. ஸோ கண்டிப்பாக சைன் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ரெசிப்ரோக்கல் இருந்தாலும் தான் மைனஸ் இருந்தாலும் சரி தான் கண்டிப்பாக அந்த சைன் சேஞ்ச் ஆகி தீரும். ஏன்னா ரெசிப்ரோக்கலுக்கும் இந்த ஆக்சுவலாக நெகட்டிவ் கீழே தலைகீழ மாறியது மாதிரி தானே, ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும், அதுவும் தலைகீழ மாறியது மாதிரி. ஸோ அதனால் இந்த சிம்பிளும் வந்து தலைகீழத்துக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக இது ரெசிப்ரோக்கலில் இருக்குது, அதனால் இது லெஸ் தென் 6. இப்போ இது மேலே வந்தோடனே இது கீழே வருமா, அப்போ இது என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிரும். சைன் வந்து இந்த பக்கம் வந்துடும், இது இந்த பக்கம் பார்த்துருக்கிறது இந்த பக்கம் பார்த்து வந்துடும். இப்போ நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோமோ அதை போல் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மாடல்ஸ் 2x minus 1 நீங்கள் சாதாரணமாக போடணும். minus 2x minus 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/6 சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் போடும்போது நான் என்ன பண்ணுறேன்னா 2x minus 1 லெஸ் தேன் சிம்பிள் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து அப்போ தான் எங்கள் வந்து கரெக்டாக அது என்ன செய்யும், ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வந்து ரெசிபிரகளில் அந்த நம்பர்ஸில் இருக்குது. ஸோ அதனால் -1/6. அதே போல் ப்ளஸ்ஸுக்கு நார்மலாக அப்படி போட்டுக்கிறேன். அங்கே என்ன இருக்கோ அந்த சிம்பிள் ப்ளஸ்ஸுக்கு மட்டும், மைனஸு மட்டும் என்ன பண்ணணும்னா யூ கோட் டு சேஞ்ச் த இன்டர்வல் சைன். ஸோ அதெல்லாம் மல்டிப்ளை, மைனஸால் மல்டிப்ளை ஆகும். இப்போ நீங்கள் 1 அது 2 அதையும் கொண்டு வந்து கொண்டு போங்க. -1/6 ப்ளஸ் 1. அதே போல் இது வந்து 2x 1/6 ப்ளஸ் 1. ஸோ 2x இது வந்து -1 எல்சிஎம் எடுத்திங்கன்னா ப்ளஸ் 6 பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 6ன்னு வரும். இங்கே 2x கிரேட்டர் தேன் இங்கே 6 சைடு வரும்போது 1 + 6/6ன்னு வரும். ஸோ இங்கே வந்து 6 - 1 5 வரும். ஸோ 2x லெஸ் தேன் 5/6. தென் இது வந்து 2x கிரேட்டர் தேன் என்னென்னு வரும், 7/6ன்னு வரும். அப்போ x லெஸ் தேன் 5/6 × 2 12 ஆயிரும். இது அப்படியே கீழே வருமா, அப்போ 6 × 2ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ x அதே போல் இதுங்க இங்கே தான் 7 இங்கே 2 ஆக்சுவலாக கீழே வரும்போது இன்டு 1/2 இந்த மாதிரி வருது. என்றைக்குமே ஈக்குவல் 2 அந்த மாதிரி தானே, 2ங்கும் போது ஆக்சுவலாக மல்டிப்ளை தான் டிவிஷனில் போகும். ஸோ அதனால் 6 × 2 x லெஸ் தேன் 5/12. இங்கே வந்து x கிரேட்டர் தேன் 7/12. இதில் என்ன தெரியுது, x 7/12. அதோட சின்ன நம்பர் தானே, x ஆக்சுவலாக என்னது 5/12 என்பது எக்ஸோடி பெரிய நம்பர். அப்போ இந்த சைடு வந்துடும். அப்போ இந்த சிம்பிள் போட்டு இப்படி போட்டோம், அவ்வளோ. அப்போது 7/12 எக்ஸு என்னவாக இருக்கும், பெருசாக இருக்கும். அதே நேரத்தில் 5/12 சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி வந்துருக்கு. அப்போ நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், -∞ to 5/12. இடையில நம்பர்ஸ் வராது. 5/12க்கும் 7/12க்கும் இடையில எந்த நம்பர்ஸும் வராது. மிச்சம் எல்லா நம்பர்ஸும் வரக்கூடியதான் அது ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். எப்படி எழுதுறீங்க கேட்டீங்க தானே. ஸோ இது வந்து என்ன இருக்குது, எக்ஸோடி கிரேட்டர் தேன் 5/12 தான் கிரேட்டர் தேன் இருக்குது. அப்போ -x எல்லா வேல்யூஸ் வந்துடுமா. 5/12 சின்ன நம்பர்ஸ் 4/12 3/12 -2/12 அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் வேல்யூஸ் எல்லாமே வரும். மைனஸ் கூட வரும், -1/12 -2/12 எல்லாமே வரும். அதனால தான் -∞ 5/12 வரைக்கும் இருக்குது. அதே போல் 7/12 எக்ஸ் பெருசு. அப்போ 8/12 9/12 10/12 சொல்லிட்டு போயிட்டே இருக்குமா. அப்போ அது வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் யூனியன் 7/12 to infinity. 6/12 எதுவுமே வராது. 6/12 அதுக்கு எந்த ரேஞ்சில் உள்ள எந்த நம்பர்ஸும் வராது. ஸோ அதுதான் இதோடைய இன்டர்வல் நோட்டேஷன். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாக்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.